வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா, பராசக்தி. அவங்க இந்த படம் டைரக்டர் வந்து உமன் எல்லாருக்குமே தெரியும், சுதா. அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் இட்டு கொடுத்துருக்காங்க. பராசக்தியில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சிவகார்த்திகேயன், அதர்வா, அப்புறம் ஜெயம் ரவி வந்து வில்லனாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல், கேமியோ ரோல்லாம் நிறைய மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்துலாம் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இந்த படம் எப்படி இருக்குது, ஒர்த் இல்லையா, பார்க்கலாமா வேணாமான்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பராசக்தி இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1959 வந்து நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே ஒரு ஜாப்ல போய் நீங்கள் ட்ரை பண்ணால் ஹிந்தி நல்லா வந்து லேர்ன் பண்ணி நல்லா ஃப்ளூயன்சியாக ஹிந்தி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குன்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல் வந்து அமல்படுத்துறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அண்ணாவும் போராடிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறதுக்கு அவருக்கும் அந்த வேலை கிடைக்க மாட்டேறது. அதர்வா சிவகார்த்திகேயன் தம்பி, அவரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அவரும் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடிட்டு இருப்பாங்க. ஹிந்தி அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க சொந்த லாங்குவேஜ் மூலியமா வேலை கிடைக்கும், அந்த லாங்குவேஜை வைங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் ஹிந்தின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை காமன் ஆக்குறாங்க. அதை போராடி ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஜெயம் ரவி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். இந்த போராட்டத்துக்குலாம் அகெயின்ஸ்டாக இருந்து கவர்மெண்ட் கூட நிற்பார். அவர் தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு அகெயின்ஸ்டாக நின்று வில்லன், ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் சொல்லலாம் ஜெயம் ரவி. இந்த படம் ஒரு ஆக்டிங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஈவே இறக்கம் இல்லாத ஒரு வில்லன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 82 நாளில் முடிச்சாங்க. இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் முடிச்சாங்க. எப்படி ஒரு 85 நாளில் இந்த படத்தை வந்து எப்படி முடிச்சாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி, பக்காவாக ஒரு பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் ஒரு அந்த காலத்துலாம் செட்டு போட்டு, விண்டேஜ் மாதிரி செட்டு போட்டு, காஸ்டியூம்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் வந்து பண்ணி ஒரு செட்டில் வர வச்சு டக்குன்னு ஷூட் வந்து கேப் விடாமல் முடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது ஒரு டைரக்டரோட ஒரு பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஒரு டைரக்டர் அந்த அளவுக்கு டைரக்ஷன் டீம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. படத்தில் செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லா ஒரு சூப்பராக இதுவாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகும் படம். நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்டோரிஸ்குள்ளே படம் போனதும் அவ்வளோ ஒரு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஒரு நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா ஒரு ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை படமாக வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் வந்து பிரில்லியண்ட்டாக இந்த ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை முடித்து பண்ணியிருக்கான்றது ஒரு பிரில்லியன்ட் மேக்கிங் தான். டேரக்டரோட ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம் டேரக்டருக்கு. படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாருமே போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழ் அப்படின்ற விஷயத்துக்காக அந்த காலத்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள்லாம் எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, இந்த தமிழுக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, எவ்வளோ விஷயம் நடந்து இருக்குன்றது இந்த சினிமா மூலயமா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பராசக்தி ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம். அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.